அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்தில் இந்த முதலாம் நாள் இந்த மாலை வேளை தேவ சமூகத்தில் இந்த சத்தியவானின் சத்தம் நற்செய்தி கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படி வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, தாவீது எழுதுகிறார், உம்முடைய வசனங்களினால் என்னை உயிர்ப்பித்தீர் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. உம்முடைய கட்டளைகளினாலே நான் உணர்வடைந்தேன் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. ஆகவே அதிகமாக தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமுள்ள தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் இருப்பதை நினைத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். அல்லேலூயா. வெகு தொலைவில் இருந்து பல வேலைகள் மத்தியிலே, தொழில்கள் மத்தியிலே, வர முடியாத பலவீனத்தின் மத்தியிலே கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து அப்படியே வார்த்தையை கேட்க வேண்டும் என்கிற தாகத்தோடு வந்திருக்கிறவங்க யாவரையும் நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட அருமையான ஒரு சகோதரன் கன்னியாகுமரி பகுதியிலே ஊழியம் செய்கிற பாஸ்டர் ராஜேஷ் என்கிறவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் நமக்கு இன்றைக்கி ஆண்டுடைய செய்தியை தருவார்கள். அவர் நிறைய இடங்களிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். அல்லேலூயா. ஏன் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இவர்களை நான் அழைப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்று தான். அல்லேலூயா. ரொம்ப அமைதியாக பேசுவார்கள். அல்லேலூயா. வேகமாக பேசினா உங்களுக்கும் விளங்காது, எனக்கும் சொல்லுங்க விளங்காது. அதனால தான் அமைதியாக பேசக்கூடிய இவர்களை அதிகமாக நான் அழைத்து ஆண்டவர் சமூகத்தில் பயன்படுத்துவேன். அல்லேலூயா. நான் கூட கொஞ்சம் ஸ்பீடு தான். அல்லேலூயா. ஆனால் அருமையான இந்த சகோதரர்கள், இன்னொரு சகோதரர் உட்கார்ந்துருக்கிறார், எபனேசர் பெரிய, இவங்கெல்லாம் அமைதியாக பேசக்கூடியவர்கள். அல்லேலூயா. மெதுவாக அழகாக என்ன செய்வாங்க, அந்த மருந்து அழகாக நமக்கு தருவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தர்மையான கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், பின்னால் இருக்கிற சகோதரர்களையும் ஆண்டவர் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக நீங்கள் நம்ம செய்து கொடுக்குற ராஜேஷ் அவர்களையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீங்கள் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தை நமக்கு தருவார்கள். ஜெபத்தோட கவனமாக நீங்கள் இருங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது தேவன் நிச்சயமாக உங்களோடு என்ன செய்வார், பேசுவார். அந்த ஒரு வார்த்தை உங்களை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு வேதத்தில் அந்த ஒரு 100க்கு அதிபதி ராஜாவினுடைய மனிதன் நிறைய பேர் சொன்னார்கள் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஆனால் 1 மணி நேரம் அவனுடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு வேண்டியது எத்தனை வார்த்தை தான்? ஒரே வார்த்தை. அது முதல்ல இருக்கா, இடையில இருக்கா, கடைசியில் இருக்காங்கிறத நீங்கள் தான் என்ன செய்யணும், அப்படியே தேடி கண்டுபிடிச்சி பக்குன்னு பிடிச்சிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் பிடித்து கொண்டால் நீங்கள் உணர்வடைவீர்கள், உயிர்ப்பிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அருமையான பாஸ்டர் ராஜேஷ் அவர்களை அவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அன்போடு வரவேற்கிறேன், அழைக்கிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கடந்து வரவும், உங்களோடு இணைந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தெய்வம் தந்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அன்போடு அழைத்த அருமையான, என்னை மிகவும் நேசிக்கிற அருமையான அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களோடு ஐக்கியம் ஏற்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தி வருகிறார். சில நேரத்தில் நான் விசாரிக்க மறந்தாலும் கூட சில நேரத்தில் அண்ணன் அடிக்கடி ஃபோன் பண்ணுவதுண்டு. சில நேரத்தில் அவங்க 2-3 வார்த்தைகள் தான் பேசுவார்கள். ஆனால் அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எனக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியதாய் காணப்படும். அல்லேலூயா. ஏன்னா இன்றைக்கி ஊழியம் என்பது ஒரு பெரிய ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு காலகட்டம். அதுவும் சபை ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவோ பிரச்சனைகளை இன்றைக்கி இருக்கக்கூடியதான காலகட்டங்களிலே ஊழியர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே தம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தைரியப்படுத்துவாராக. இந்த இடத்துல வந்திருக்கிற
அருமையான சகோதரர் எபனேசர் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து அவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. இருந்த வண்ணமாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைபடும்படியாய், இந்த மாலை நேரத்திலும் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கும்படியாய் அவர் சித்தமாய் இருக்கிறாரோ, அவர் பிரியப்படுகிறாரோ, அந்த வார்த்தைகளை ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உயிர்ப்பிக்கத்தக்கதாக, ஆண்டவருக்குள்ள ஒரு விசை கூட நாம் பலப்படத்தக்கதாக, கடந்த 2 மாதங்களை நம்ம நினைத்து பார்ப்போமே, திரும்பி பார்ப்போம். எவ்வளோ பல போராட்டங்கள், எவ்வளோ பல பிரச்சனைகள், இடையூறுகளை சத்ரு கொண்டு வந்தாலும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் பரலோக தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஆமென் அநேக போராட்டங்கள், ஆமென் அநேகரை தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் இன்னைக்கு பின்வாங்கி போன நிலைமைகளிலே இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, நம்மோடு கூட அவர் கடந்து வருகிறபடினாலே, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகள், போராட்டங்களை நம்ம சந்தித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கிறபடினாலே அப்படியே உள்ளத்தினால திழுந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. ஆண்டவரே, கடந்த 2 மாதங்களும் ஆண்டுடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். எஸ்ராவின் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்தது போல ஆண்டவரே இந்த ஊழியத்தின் மேல் உங்க கரம் அமர்ந்திருப்பதற்காய் நன்றி. அருமையான உடைய மகனுடைய குடும்பத்தின் மேல, இந்த இடத்துல வருகிற எல்லா தேவ பிள்ளைகள் மேல ஆண்டுடைய கரம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே ஆமென் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அழுகிறதற்கு பலனில்லாமல் போகும் மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் அவன் மேல கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் தாவீது கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டது போல இந்த மாலை வேளையில நாம் ஆண்டவருக்குள்ள நம்மளை திடப்படுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மளை திடப்படுத்துவதாக, தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை தைரியப்படுத்துவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுவீராக. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை முற்றிலுமாய் உங்க சமூகத்தில் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக நான் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தியில இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனையிலே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமென். நான் இன்னைக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவரால் உணர்த்தப்பட்டேடோ. ஆமென். அருமையான தம்பி நடத்துகிற நேரம் முதற்கொண்டு, ஆமென் அருமையான அக்கா அவர்கள் நடத்துகிற நேரம் வரைக்கும் ஆமென் எல்லா வார்த்தைகளும் அதற்குள்ளாகவே அடங்கிருச்சு. ஆனாலும் ஆமென் எப்பொழுதுமே நான் தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவரே நீர் கொடுத்ததான செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே அந்த ஜெப சிந்தையோடு இருப்பதுண்டு. ஆனாலும் இந்த நேரத்திலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்தி தந்தபடினாலே நான் கர்த்தரை துதிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன், என்னை உங்களிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு தைரியமான ஒரு வார்த்தை, நான் மீண்டும் உங்களிடத்தில் வந்து என்னிடத்தில் உங்களை நான் என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை
இப்புள்ள கால சூழ்நிலைகள் அதிகமாக நம்மளை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. சிலர் இப்புள்ள கால சூழ்நிலைகளை நினைத்து நிர்விசாரமாய் வாழக்கூடிய தெய்வ பிள்ளைகள் இருக்கிறார்கள். சிலர் இப்புள்ள கால சூழ்நிலைகளை மனதிலே வைத்து எச்சரிக்கப்பட்டு ஆண்டவரையே முன்வைத்து எவ்வளோ பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவருக்காக இன்னைக்கு ஓட தங்களை அர்ப்பணித்தவர்களும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மளை தைரியப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் எப்படி இருங்க? விசுவாசமாயிருங்க. உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இந்த பூமியில நம்ம வாழ போகிற நாட்கள் கொஞ்ச காலங்கள் தான். தேவன் எவ்வளோ நாட்கள் இந்த பூமியில வாழ அவர் சித்தம் வைத்திருக்கிறாரோ அவ்வளோ காலம்தான் நம்ம வாழ முடியும். ஆனால் அதற்கு பிற்பாடாக தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறானே அந்த வாசஸ்தலத்திலே நான் உங்களிடத்தில் வந்து நான் என்னிடத்தில் உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்துள்ள வாக்கு தத்தங்களை நம்ம பல பகுதிகளாய் பிரிக்க முடியும். இந்த உலகத்திலே வாழுவதற்கு ஆண்டவர் சில வாக்கு தத்தங்களை, இந்த உலகத்தில் உள்ள சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் பொழுது, பல நெருக்கங்களை சந்திக்கும் பொழுது அதற்குரிய வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சில நேரத்தில் நம்ம வியாதியின் வழியாய் நம்ம போகும் பொழுது நானே உன் பரிகாரி, இப்படி எல்லாம் பத்தர் அதற்கேற்ற வாக்கு தத்தங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உலக வாழ்வைக்கு பிற்பாடு தேவன் நமக்கென்று ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிற்கால இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போன பிற்பாடு தொடர்ந்து நாம் ஆண்டவருக்குள்ள ஆண்டவரோடு நாம் நடப்பதற்கும் ஆண்டவரோடு நாம் இருப்பதற்கும் அதுக்குரிய வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் இந்த வேதத்திலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களை ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படியே நம்ம விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை செய்கிறவர்களாக நம்ம மாறணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பாருங்க, நம்ம ஏன் இன்னைக்கு அநேக நேரத்தில் வாழ்க்கையில் சோர்ந்து போறோன்னா, இன்னைக்கு விசுவாச அறிக்கை என்பது இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் குறைந்து விட்டது. 1995 இந்த காலகட்டங்களில் அப்போதான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவருக்காய் அர்ப்பணிக்கக்கூடிய நாட்கள். அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள், அன்னைக்கு இருந்த தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே அந்த விசுவாச அறிக்கையை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்போ பாருங்க, தேவன் சுகத்தை கொடுத்து கொண்டிருந்தார், அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். ஆண்டவர் பல விதங்களிலே தேவ ஜனங்களை அவர் நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே எப்படியாகிலும் நம்ம வாழ்ந்து விடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த விசுவாச அறிக்கைகள், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதான ஜெப வாழ்க்கை, இதெல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு குன்றி வருகிற ஒரு கால சூழ்நிலைகளை நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் அந்த விசுவாச அறிக்கை குறையும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, வாழ்க்கையில முறுமுறுப்புகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்துகிற அனுபவங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் ஒரு கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லது ஒரு பண பிரச்சனைகள் வரும் பொழுது கணவன் என்ன செய்கிறார்? மனைவியை குற்றப்படுத்துகிறார். மனைவி என்ன செய்கிறாங்க? கணவனை குற்றப்படுத்துகிறாங்க. கடைசியில் பிள்ளைகளை பாருங்க, அந்த கோபத்தை எல்லாம் பிள்ளைகள் மேலே காண்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். காரணம், அந்த விசுவாச அறிக்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் குறைந்து வருகிறபடினாலே இன்னைக்கு முறுமுறுப்பின் அனுபவத்திற்குள்ள சத்ரு நம்மளை கொண்டு போய் கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்க? விசுவாசமாயிருங்க. ஆண்டவராகிய இயேசு 3.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்து, அந்த ஊழிய நாட்கள் முடிவடைகிற அந்த காலங்கள் நெருங்கி வந்த பொழுது அவர்கள் சீஷரிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையினுடைய சில காரியங்களை அவள் எடுத்து சொல்லுகிறார். அவருடைய நாட்கள் முடிய போகிறது, உங்களிடத்திலிருந்து நான் எடுபட்டு போகிற காலங்கள் வரப்போகிறது, நான் பிதாவோடு நான் சேர்க்கப்படக்கூடிய அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சீஷரிடத்தில் சொன்ன பொழுது அந்த சீஷர்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கை குறித்து அவர்கள் கலங்க ஆரம்பித்தார்கள். இதுவரைக்கும் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லை,
ஆமென். அப்பத்தை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். மீதி எல்லாம் ஆண்டவர் எடுக்க உதவி செய்தார். ஆனால் இவர் போயிட்டா நம்முடைய கெதி என்ன? இவரை நம்பி நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே. ஆனால் இவருடைய காலத்துக்கு பிற்பாடு நம்ம இந்த பூமியில எப்படி பிழைக்க போகிறோம்? இப்படியெல்லாம் பல கலக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இன்னைக்கு அநேக நேரங்களில் பாருங்க, பிரச்சனைகள் வரும் பொழுது நம்முடைய பழைய காலங்களை நாம் நினைத்து பார்ப்பதுண்டு. இந்த ஆண்டவருக்குள்ளே வந்த பிற்பனம் அதெல்லாம் நம்ம விட்டுட்டோமே, ஆனால் அதெல்லாம் நமக்கு இருந்திருந்தா இப்போ நல்லா இருந்திருக்குமே இப்படின்னு சொல்லி நம்ம விட்டு வந்ததான வாழ்க்கையை அநேக நேரத்தில் நம்ம நினைத்து பார்ப்பதுண்டு. திரும்பி அந்த வாழ்க்கைக்கு நேராய் போயிடலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய சில நிலைகள், சில தடுமாற்றங்களை அநேக நேரத்தில் சத்ரு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதுண்டு. என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டங்களிலே பல பிரச்சனைகள் வரும்பொழுது இப்படியெல்லாம் நான் சிந்தித்து பார்த்த நாட்கள் இருந்தது. ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்துகிறபடினாலே ஆண்டவர் எவ்வளவோ பல போராட்டங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஊழியத்தின் பாதையிலே நிலை நிற்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் நம்ம வைக்கும் பொழுது அந்த விசுவாசம் ஒருபோது நம்மளை வெட்கப்படுத்தாதபடி ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, 1 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கும் பொழுது அவர் 3 தடவை அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துள்ள பலவீனத்தை எடுத்து மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் 3 விசை அவர் ஜெபிக்கிறார். முதல் விசை ஜெபித்த பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. 2வது தடவை ஜெபித்த பொழுதும் பதில் வரல. ஆனால் 3வது தடவை அவர் ஜெபித்த பொழுது பதில் வந்தது. ஆனால் எப்படிப்பட்ட பதில் வந்துச்சு அப்படின்னா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் என்ன செய்யும் விளங்கும். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை அவர் விசுவாசித்து அந்த வார்த்தை அவர் உறுதியாய் பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் அவருடைய சரீரத்தில் வைக்கப்பட்ட அந்த முள் அவருடைய சரீரத்தில் இருந்தாலும் கூட அவர் விசுவாசத்தினால் ஒரு நல்ல போராட்டத்தை போராடி தன்னுடைய ஓட்டத்தை அவர் ஜெயமாக முடித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு போராட்டம் முடிஞ்சு அப்போதான் நம்ம பெருவிச்சு விட்டுருப்போம், அப்பா பரவாயில்ல, நிம்மதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்த நிமிஷம் இன்னொரு போராட்டம் என்ன செய்திருக்கோம், காத்துட்ருக்கோம். தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நம்ம பல போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலைகளில் இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறபடினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பின்வாங்க பண்ணுவதற்காக இன்னைக்கு தேவ ஜனங்களையே சத்ரு குறிவைத்து தாக்கி கொண்டே இருக்கிறான். போராட்டங்களுக்கு மேலே போராட்டங்களை கொண்டு வருகிறான். எப்படியாகிலும் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை ஜனங்கள் உற்றணும், ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய வாஞ்சையை ஜனங்கள் விட வேண்டும் என்று சொல்லி அவன் போராட்டங்கள் மேலே போராட்டங்களை கொண்டு வருகிறான். ஆனால் சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் அவன் போராட்டங்களை கொண்டு வந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு எப்பொழுதுமே கர்த்தர் ஜெயத்தையே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் மேல அந்த உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் இந்த உலகத்துள்ள போராட்டங்களை ஜெயிக்க நமக்கு எதிராக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை நாம் மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் அவருடைய 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, வாசிங்க. 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சீஷர்ல பார்த்து சொல்றார், நான் போறது உண்மைதான், நான் மீண்டும் பரலோகத்துல போய் நான் இருக்க போறேன், பிதாவுடைய வலது பார்சத்துல வீற்றிருக்க போகிறேன். ஆனால் நான் போன பிற்பாடு உங்களை
நடத்துவதற்கு, உங்களை தேற்றுவதற்கு வேறொரு தேற்றவாளனை நான் என்ன செய்கிறேன், அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இன்னைக்கு ஆவியானவர் நிரந்தரமாய் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். சோர்ந்து போகிற நேரங்களில் பாருங்க, அந்த ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய பலவீன நேரத்தில் ஏற்றபடி ஜெபிக்க நமக்கு உதவி செய்கிறார். எந்தெந்த தேவ பிள்ளை அந்த ஆவியானவரோடு இசைந்து வாழ தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, சில நேரத்தில் மனுஷ வார்த்தைகள் நம்மளை தேற்றுகிறதோ இல்லையோ, ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு அவர் நம்மளை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறதான ஆவியானவர். சில நேரத்தில் நம்ம தடுமாற்றங்கள் வரும் பொழுது அந்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துகிறார். நம்முடைய பாதையை நீ மாற்று அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவார். சில நேரத்திலுடைய ஊழியத்தின் பாதைகளில் சில நெருக்கங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுது சில நேரத்தில் ஆவியானவருடைய அந்த கைடன்ஸ் அதிகமாக நான் உணர்ந்திருக்கிறேன். இப்படி போ, இப்படி ஞானமாய் செயல்படு, இந்த காரியத்தில் இப்படி நட, இப்படியெல்லாம் கத்த சில நேரத்தில் ஆண்டவர் என்னோடு அவர் பேசியிருக்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன். அப்போ நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மேலும் அவருடைய வார்த்தைகள் மேலும் உறுதியாக இருக்கும் பொழுது, சில நேரத்தில் சத்ரு நம்மளை கண்ணியில சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எத்தனித்து கொண்டிருந்தாலும் அந்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தி நம்மளை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, சத்ரு அவனை பாவத்தில் விழ பண்ண வேண்டும் என்பது சத்ரு அவனை குறித்து வைத்திருந்த ஒரு திட்டம். யோசேப்புடைய வாழ்க்கையில 3 பேருடைய திட்டங்கள் செயல்பட்டது. ஒன்று, தேவன் அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அதே போல அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய சொப்பனத்திற்கே நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும், அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். பிசாசு பாருங்க, போத்திப்பாருடைய மனைவியை தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு எப்படியாகிலும் யோசேப்பை பாவத்தில் விழ தண்ணி அந்த தேவனுடைய திட்டத்தை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லி பிசாசும் யோசித்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், தேவன் மேல வைக்கிறதான அந்த விசுவாசம் யோசேப்புக்குள்ள உறுதியா இருந்தபடினாலே அவன் கடைசி வரைக்கும் அந்த தேவ திட்டத்திற்குள்ள இருக்கும்படி கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கே சத்ரு நம்மளை நெருக்கிறான் தெரியுமா? நம்ம மேல இருக்கிறதான அந்த தேவ திட்டத்தை உடைப்பதற்காக அவன் தந்திரமா இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய விசுவாசம் இன்னும் உறுதிப்பட வேண்டும். நம்முடைய விசுவாசம் இன்னும் ஆண்டவருக்குள்ள பலப்படணும். பிசாசை பார்த்து தைரியமாய் சொல்லணும், நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நீ என்ன மேற்கொள்ள நீ நினைத்தாலும் கூட தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் ஆண்டவருக்காக நான் செயல்படுவேன். ஆண்டவரை பார்த்து அந்த விசுவாசத்தில் நம்ம பலப்படும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். முதலாவது, நம்முடைய இருதயத்தில் உள்ள கலக்கங்கள் மாற வேண்டுமானால் முதலாவது தேவன் மேல நம்முடைய விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆழமாக வைக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஃபவுண்டேஷன், அதுதான் நமக்கு அஸ்திபாரம். ஆண்டவர் மேல அந்த உறுதியான விசுவாசம், ஆண்டவர் நம்முடைய வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள் மேல விசுவாசம், அந்த விசுவாசம் நமக்குள்ள உறுதியாய் இருக்குமானால் நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை இந்த ஆண்டிலே காணும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல பாருங்க, நமக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார். சில நேரத்தில் அந்த வாக்கு தத்தங்கள் சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும், சில நேரத்தில் நிறைவேறாமலும் இருக்கலாம். ஆனால் தேவன் வாக்கு தத்தத்தை கொடுத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஆனால் அந்த வாக்கு தத்தத்தில் நம்ம விசுவாசித்து அதை ஒவ்வொரு நாள் நம்ம அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் போராட்டங்கள் வந்தாலும் அந்த வாக்கு தத்தங்கள் நம்மளை நிச்சயமாக வழி நடத்தி கொண்டே போகும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் மேலே நமக்கு ஒரு உறுதியான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது அந்த இடத்துல சொல்ற ஒரு வார்த்தை என்ன? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல என்ன செய்யுங்க? வைத்து விடுங்க.
ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளை விசாரிக்கிறதான தேவன். ஹல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்க, மனுஷன் நம்மளை விசாரிக்க மாட்டான். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் அவன் நல்ல செழிப்பு செல்வம்லாம் இருக்கும் பொழுது அநேகர் நம்மளை தேடி வருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்மளை விசாரித்துட்டு இருப்பாங்க. அவன் ஏதாவது நம்ம மூலமாய் அவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும்படி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலை, நம்ம ஒரு இழப்பை சந்திக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு வேதனையான அனுபவங்களுக்குள்ளே நம்ம கடந்து போகும் பொழுது மனுஷருடைய விசாரிப்பு அந்த நேரத்தில் நம்ம தேடினாலும் சில நேரத்தில் அந்த விசாரிப்பு நமக்கு கிடைப்பதில்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்களுடைய கவலைகளெல்லாம் அவர் மேலே என்ன செய்யுங்க, வைத்து விடுங்க. ஆமீன். அவர் நம்மளை விசாரிக்கிறவர். அன்னாளுக்கு அந்த அறிவு இருந்தபடினால தான் தன்னுடைய கணவனிடத்திலும் கூட தன்னுடைய பாரத்தை சொல்லி ஆமீன் அளவில்லை. அவளுக்கு தெரியும், என்னை விசாரிக்கிற ஆண்டவர் ஒருத்தர் உண்டு, அவரிடத்துல போய் என்னுடைய பாரத்தை எல்லாம் நான் அழுது ஒப்பு கொடுக்க போகிறேன், என்னுடைய பிரச்சனையெல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க போகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அவருடைய இருதயத்தை அவள் ஊற்றி தேவ சமூகத்தில் அவள் ஜெபம் பண்ணினாள். தன்னுடைய இருதயத்தெல்லாம் பாரத்தெல்லாம் அப்படியே தேவ சமூகத்தில் ஊற்றிட்டான். ஆனால் வசனம் சொல்லுது, அதுக்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாக என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை. வீட்டில் போய் நல்லா என்ன செய்தாலாம், சாப்பிட்டான். அப்போ ஏன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பாரம் ஏன் நம்மளை விட்டு நீங்கலை அப்படின்னா, நம்ம தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆமீன். அவருடைய சமூகத்தில் நம்ம ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாரத்தெல்லாம் நான் சொல்கிறோம். ஆனால் திரும்பிய நம்ம தேவ சமூகத்தை விட்டு எழும்பி போகும்போது அந்த பாரத்தை நம்ம சுமந்து கொண்டு என்ன செய்கிறோம், போகிறோம். ஆமீன். ஆனால் நம்ம என்ன நினைப்போம், நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் எவ்வளோதான் தேவ சமூகத்தில் நான் ஜெபித்து பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமீன். சபைக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமீன். இந்த தேவனை விசுவாசித்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமாம், என் பாரம் இருக்கிறது போலேயே இருக்குது அப்படின்னு தான் அநேக நேரத்தை நம்ம சொல்லுவதுண்டு. காரணம் என்ன, தேவ சமூகத்தில் வைத்த பாரத்தை நம்ம மீண்டுமாய் நம்ம மேலே சுமக்கிறபடினால தான் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஒரு காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒப்பு கொடுத்ததாகவே இருக்க வேண்டும். தேவன் பார்த்து கொள்ளுவார் என்கிற அந்த விசுவாசத்தில் நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரிடத்திலும் நான் சொல்லுவேன், மனுஷனிடத்திலும் போய் சொல்லுவேன். ஆமீன். தேவனிடத்திலும் ஆலோசனை கேட்பேன், மனுஷனிடத்திலும் போய் ஆலோசனை கேட்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம காலம் முழுசும் பிரச்சனைகளோடே நம்ம போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலம் முழுசும் பாரத்தை சுமந்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆமீன். தேவ சமூகத்தில் நம்ம பாரத்தை இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அன்னாளுக்குள்ளே இருந்ததானே அந்த விசுவாசம், தைரியம், அதுக்கு பிற்பாடு அவள் துக்கமுகமாய் அவள் இருக்கவில்லை. ஆமீன். நம்ம பாரத்தை இறக்கி வச்ச பிற்பாடு தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போமானால் நமக்காக தேவன் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாரத்தை நம்ம சுமப்பதற்காக தேவன் நம்மளை அழைக்கவில்லை. அந்த பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடத்துல நம்ம இறக்கி வைக்கிறோம். இன்னைக்கு அநேக நேரத்தில் பாருங்க, நம்ம தேவனிடத்தில் பாரத்தை இறக்கி வைக்காம மனுஷனிடத்தில் போய் நம்ம சொல்லி புலம்பிட்டு இருப்போம். அந்த மனுஷன் அப்படியே கொஞ்சம் அனுதாபமாக கேட்கறது போல கேட்டுட்டு நம்ம இந்த பக்கம் வந்த பிற்பாடு அவன் சொல்லுவான், இவளுக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லுவான். சில நேரத்தில் பாருங்க, நம்முடைய கண்ணீருக்கு இந்த உலகத்தில் மதிப்பில்லை. ஆனால் தேவ சமூகத்தில் விடுகிறதான கண்ணீரை தேவன் தம்முடைய துருத்தியிலே அவர் பத்திரப்படுத்தி என்ன செய்கிறாரா, வைக்கிறார். மனுஷனுடைய இடத்துல போய், மனுஷனிடத்துல போய் நம்ம விடுகிற கண்ணீருக்கு ஒருபோதுமே இந்த உலகத்தில் மதிப்பென்பது இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நம்ம விடுகிறதான கண்ணீரை ஆண்டவர் பத்திரப்படுத்தி அதை துருத்தியில அவர் பத்திரப்படுத்தி வைக்கிறார். அது துருத்தி நிரம்பி வழியும் பொழுது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுக்கும்படியாய் தேவன் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வருஷத்தில் நீங்கள் கண்ணீரோட பல காரியங்களை தேவனிடத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் விசுவாசிங்க, இந்த ஆண்டில் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை தேவன் செய்வார், பெரிய மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார். இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் இந்த ஆண்டில் நான் சுதந்திரித்து கொள்ளுவேன்.
ஏன்னா நான் விசுவாசிக்கிற தேவன் ஆமென் என்னிலும் ஆமென் இந்த உலகத்துள்ள பிரச்சனைகளை பார்க்கிலும் பெரியவர், போராட்டத்தை பார்க்கிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த விசுவாசமும் தைரியமும் நமக்குள்ளே இருக்குமானால் ஆமென் ஆண்டவர் இந்த ஆண்டிலே பெரிதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படி அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நான் ஆயத்தமாக தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய அற்புதங்களை பெறுவதற்கு இன்னும் என் ஜனம் என்ன செய்யலை, ஆயத்தப்படவில்லை. இன்னும் மனுஷனிடத்திலே போய் புலம்பிட்டு இருக்கிறாங்க, இன்னும் என் மேலே அவங்களுக்கு விசுவாசம் வரல, இன்னும் என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரல. அப்போ நான் எப்படி அவருடைய விசுவாசத்தை நான் கனப்படுத்துவேன்? இப்படி தான் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை குறித்து நினைவாக இருக்கிறார். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை தேவன் கனப்படுத்த வேண்டுமானால் நம்முடைய விசுவாச அறிக்கைகளை செய்து ஆண்டவரையே நம்ம மகிமைப்படுத்தி கொண்டிருப்போமானால் நம்முடைய இருதயத்துள்ள கலக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி அவர் பெரிதான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. 55ஆம் சங்கீதம் 22வது வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு நீதிமானாய் நம்ம வாழ்ந்தாலே போதும், நம்மளை ஒருபோதும் தேவன் தள்ளி விடுகிறவர் அல்ல, நம்முடைய ஜெபத்தை அவர் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆமென். தேவ சமூகத்திலே நம்ம உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து நம்ம அவருக்காய் நம்ம வாழும் பொழுது, தேவனுக்கு பயந்து நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் கேட்டு அவர் பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்முடைய இருதய கலக்கங்கள் மாற வேண்டுமானால் தேவன் மேலே ஒரு அசைவில்லாத விசுவாசத்தை நம்ம வைக்கணும். இந்த ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எனக்காக ஒரு யுத்தம் செய்வார். அவன் இன்னைக்கு ஒருவேளை பல கேஸ் காரியங்கள், பல மனுஷ நெருக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். சில மனுஷர்கள் வெளியிருந்து சில காரியங்களை சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருக்க வேண்டும். உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லமை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைப்போமாக. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியரின் நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு என்ன செய்யணும்? நம்முடைய வேலை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அவருடைய வேலை அவர் தம்முடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம தெரியப்படுத்தும் பொழுது அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தில் நம்ம தெரியப்படுத்தணும். ஆமென். தேவ சமூகத்தில் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை நான் உங்கள் சமூகத்தில் வைக்கிறேன், என்னுடைய பாரத்தை உங்கள் சமூகத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன், என்னுடைய தேவைகளை நான் தெரியப்படுத்துகிறேன். அந்த தெரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆமாம். அந்த அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்தில் அந்த ஏழை விதவை போய் பாருங்க, தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா, தனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும், அந்த அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி தனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா. அதே போல் தேவ சமூகத்தில் நம்ம தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும். ஆண்டவரே ஆமென், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன். பாருங்க, அந்த யாக்கோபுக்குள்ளே இருந்த அந்த உறுதி. ஆமென். அவரை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும். வேதம் சொல்லுகிறது ஆமென், நம்ம அவரிடத்தில் தெரியப்படுத்தும் பொழுது, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இன்னைக்கு அந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தில் இல்லாததுனால தான் இன்னைக்கு தேவ ஜனங்கள் வாழ்க்கையில் குழம்பிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை தேட அவர்களுக்கு உற்சாகம் அவங்களுக்கு வரலை. ஏன்னா அந்த தேவ சமாதானம் இருதயத்தில் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்ப வேண்டுமானால் ஆமென், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? தெரியப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது ஊழியக்காரங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு தான் இன்றைக்கி சில நேரத்தில் சொல்லுவாங்க. ஆமாம். நீங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டு பாருங்கள், அண்ணன்கிட்ட கேட்டு பாருங்கள், சில நேரத்தில் எங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள்.
ஆமென். ஒவ்வொரு நாளும் பல கஷ்டங்கள் வழியாக தான் சில நேரத்தில் ஊழியத்தின் பாதைகள் போய்கொண்டே இருக்கும். ஆனால் அப்பப்போ நாங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறபடினாலே சில நேரத்தில் சமாதானமாய் ஆண்டுடைய ஊழியங்களை செய்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபையும் பலனையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது திடீரென்று அந்த வசனத்தை அப்படியே வாசித்து பார்த்தேன். ஆமென். நீர் கர்த்தருடன் பழகி சமாதானமாயிரும், அதனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். ஆண்டவரோடு நம்ம பழகணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நம்ம தெரியப்படுத்திட்டே இருப்போமானால் ஆமென், தேவ ஜனங்கள் ஒருபோதுமே இடறி போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சத்ரு இன்னைக்கு அநேகரை கடன்லையே நெருக்கி வச்சிருக்கிறான். ஆமாம், இன்னைக்கு ஊழியக்காரங்களும் இன்னைக்கு கடனில் நிறைய பேர் நெருக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. தேவ ஜனங்களும் இன்னைக்கு கடனில் சிக்கி அதுலேருந்து வெளியே வர முடியாதபடி இருக்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டங்களில் பாருங்க, ஊழியக்காரங்களுக்கு விசுவாசம் இருந்தது. தேவன் எனக்கு சகாயர், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அந்த விசுவாசம் இல்லாமல் இன்னைக்கு கடனுக்கு மேலே கடன் வாங்கி வாங்கி இன்னைக்கு தேவ சமாதானத்தை இழந்து அநேகர் ஊழியத்தை கூட விட்டு, அநேக தேவ ஜனங்கள் ஆண்டவரை விட்டு கூட இன்னைக்கு மறந்து தூரம் போன ஒரு நிலைமையில் போய்கொண்டிருக்கிறாங்க. ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நம்ம தெரியப்படுத்தும் பொழுது ஸ்தோத்திரத்தோடு கூடிய அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம், அந்த வேண்டுதல், ஆமென், நம்முடைய உள்ளத்தில் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவ சமாதானம் இருந்தால்தான் ஆண்டவரை நம்மளால் தேட முடியும். நமக்கும் ஆண்டவருக்கு இடையே அந்த சமாதானம் இருந்தால்தான் தேவ சமூகத்தில் வருவதற்கான ஒரு மனநிலையை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். அந்த சமாதானம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ஆமென், தேவனை தேட இன்னைக்கு மனமற்று போன ஒரு நிலைமையில தான் காணப்படும். அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும், தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தில் இருக்குதா, அல்லது என்னுடைய இருதயம் கொந்தளிக்கிற கடலை போல அமைதல் இல்லாமல் இருக்குதா, என்னுடைய இருதயம் அது இதுன்னு சொல்லி சிந்திச்சிட்டு இருக்குதா, தேவையில்லாத எண்ணங்களை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறா அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த தேவ சமாதானம் இல்லை என்று அர்த்தம். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருந்த பொழுது ஒரு ஊழியக்காருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வேதனையான காரியத்தை கேட்ட பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அதை சற்று சிந்திக்க வைத்தது. அது பேப்பர்லலாம் வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் கேள்விப்பட்டாங்களா எனக்கு தெரியல. ஒரு ஊழியக்காரர் கடனுக்கு மேலே கடன் வாங்கி வாங்கி கடைசியில் அந்த கடனை கட்ட முடியாமல் தேவ சமாதானத்தை இழந்து இனி நம்முடைய வாழ்க்கையே முடித்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர் தற்கொலை பண்ணியே மரித்து போய்விட்டார். காரணம் என்ன? அந்த தேவ சமாதானம் எடுபட்டு போய்விட்டது. ஆமென். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, தேவையில்லாத பாரங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அவரால் தேவனிடத்தில் எதையும் பேச முடியவில்லை. ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய அவரால் முடியவில்லை. ஆமென். கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையை அவரே பரிதாபமாய் முடித்து கொண்டதான ஒரு நிலை. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் அந்த தேவ சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய உள்ளங்களை என்ன செய்ய வேண்டும்? ஆள வேண்டும், நிரப்பணும். தேவ சமாதானம் இருந்தால்தான் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஆயத்தப்பட முடியும். இன்றைக்கி தேவனுடைய சமாதானத்தை நாம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது நம்முடைய இருதயத்துள்ள கலக்கங்கள் மாற தேவனிடத்தில் என்ன செய்யுங்க? விசுவாசமாயிருங்க. ரெண்டாவதாக நம்முடைய இருதயத்துள்ள கலக்கங்கள் மாற வேண்டுமானால் 42ஆம் சங்கீதம் அவருடைய 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு தேவன் ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 42ஆம் சங்கீதம் 11வது வசனம். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், முகத்துக்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் என்ன செய்வேன்? துதிப்பேன். கடந்த காலங்களில் துதித்தது மாத்திரமல்ல, இன்னும் நான் அவரை பலமாய் நான் என்ன செய்வேன்? துதிப்பேன். ஆமென். ஜெபிக்கிற ஒரு நேரம் உண்டு. ஆமென். அதற்கு பிற்பாடு தேவனை துதிக்கிறவங்களா நம்ம மாறணும். இன்னைக்கே நம்ம வாழ்க்கையில் முறுமுறுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த துதிக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எடுபட்டு போயிடுச்சு.
ஆமென். நம்ம துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த எரிகோக்கள் எல்லாம் விழும்படியாய் கர்த்தர் நம்ம கிருபைகளை தந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறதுனாலே தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டே இருக்கும்? பெருகி கொண்டே இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை நமக்குள்ள பெருகி கொண்டே இருக்கணும்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். தேவன் நம்மளை நடத்தி வந்த பாதைகளை எண்ணி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிற பாதைகளுக்காக ஒருவேளை நெருக்கத்தில் தான் நம்ம போயிட்டு இருந்தாலும் அதற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம். ஏன்னா அந்த நெருக்கத்தை ஆண்டவர் நெருக்கத்திலிருந்து விசாலத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த ஸ்தோத்திரம் நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருக்கும், கிருபை பெருகி கொண்டே இருக்கும். சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் நெருக்கம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி நினைத்து நம்ம புலம்பி கொண்டு இருக்கக்கூடாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய சபை மக்கள்கிட்ட சொல்லுவேன், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, தேவனை துதிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யுங்க? நீங்கள் துதிங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கொடுப்பார்? ஜெயத்தை கொடுப்பார். எப்பொழுதுமே நம்ம அழுதுட்டும் இருக்கக்கூடாது. சில நேரத்தில் பாருங்க, நம்ம எப்பொழுதுமே அழுதுகிட்டே இருப்போம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் துதிக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் துதித்து ஆண்டவரை ஆர்ப்பரித்த பொழுது அந்த எரிகோ கோட்டை விழும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும்படி சத்ரு சில எரிகோ போன்ற மலை போன்ற சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வச்சிருக்கலாம். ஆனால் சில காரியங்கள் ஜெபத்தினாலே மாறாத சில காரியம் துதிக்கிற அனுபவத்தின் மூலமாய் சில நேரத்தில் அதை உடைப்பதற்கு தேவன் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏற்கனவே இந்த சாட்சி நான் இங்கே சொன்னேன்னு தெரியல. 2018 இப்படி ஊழியத்துக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு, பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஏன்னா ஆமாம், அண்ணனுக்கு தெரியும், நாங்கள் இருக்கிறதான பகுதிகள் பயங்கர வைராக்கியம் நிறைந்த ஜனங்கள் வாழுகிற மக்கள். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நெருக்கத்தை சத்ரு போட்டு கொண்டே இருப்பான். ஆமென். ஊழியத்தையே இங்கே இல்லாமல் ஆக்கிரணும், இவங்களை எப்படியாக இந்த இடத்துல விட்டு துரத்தி விட வேண்டும் என்பது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. ஆமாம். ஆனால் நாங்கள் செய்த ஒரே காரியம், தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம், தேவனை துதித்து கொண்டே இருந்தோம். ஆனால் தேவனை துதிக்க துதிக்க ஜெபம் பண்ண பிரச்சனை கொடுத்தவர்களெல்லாம் தேடியும் நாங்கள் இனி காண முடியலை. எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் 2000 இருந்து இந்த 2025 வரைக்கும் தேவன் கிருபையாய் ஊழியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனை துதிக்கிற அந்த துதி எப்பொழுதுமே நம்முடைய வாயில் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் நாவிலே ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். முறுமுறுப்பு நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம், குறை சொல்லுகிற அனுபவங்கள் வேண்டாம், குற்றப்படுத்துகிற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டாம். சில நேரத்தில் குடும்பத்தில் சத்ரு சண்டை பிரச்சனைகளை உருவாக்குகிறான் அப்படின்னா அப்படியே அவன் விட்டு கொடுத்து நம்ம தேவனை துதித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்திரமாக அல்ல, ஒரு ஏதேனை போல மாறும்படி கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாருங்க, ஒரு வனாந்திரம் போல தான் இன்னைக்கு அநேக நேரத்தில் காணப்படும். நல்ல குடும்பம் இருந்தாலும், பிள்ளைகள் இருந்தாலும், வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஒரு இல்லாதது போல தான். ஆமென். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாமே சில நேரத்தில் வெறுத்து ஆமென் பேசுகிற நிலைமை கூட சத்ரு கொண்டு வரலாம். ஆனாலும் தெய்வ சமூகத்தில் நம்ம துதிக்க துதிக்க நமக்குள்ள ஒரு பலன் இறங்கி கொண்டே இருக்கும். ஆமென். பவுலும் சீலாவும் ஆமென் அந்த கட்டப்பட்ட நிலைமையிலும் ஆமென் சரீரம் முழுவதும் வேதனைகள், காயங்கள், ஆமென் நடுராத்திரியில் அவர்கள் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்து ஆண்டவரை ஆராதித்த பொழுது அவருடைய கட்டுகளெல்லாம் கலன்று போகும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நாம் என்னைக்குமே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஆனாலும் நமக்கு இருக்கிற பலத்தினாலே நம்ம தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அந்த துதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அதை தான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. அப்போஸ்தலர் 16:25வது வசனம். 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பாருங்க, துதிக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஆமே, அந்த துதி ஜெபித்து ஆராதனித்த அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பலமாய் கிரியை செய்தார். ஆமை, இன்னைக்கு குடும்பமாய் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், ஆமை, நீங்கள் குடும்பமாய் ஜெபம் பண்ணி பாருங்க,
குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்து பாருங்க. இந்த வருஷத்தில் கடந்த ஆண்டில் நீங்கள் கண்ட அநேக பிரச்சனைகளை இந்த ஆண்டில் அதெல்லாம் பனி போல மறைந்து போக தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முறுமுறுப்பின் அனுபவத்தை நம்ம விட்டுருவோம். ஆமென். தேவையில்லாம நம்ம முறுமுறுத்து ஆமென் எரிச்சல் அடைந்து தேவ பிரசன்னத்தை இழக்க வைக்கிற அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம தூக்கி எறிந்து விட்டு ஆமென் நம்ம குடும்பமாய் கர்த்தரை ஆராதித்து தேவனை துதிக்கும் பொழுது அந்த துதியின் மூலமாய் பெரிய ஒரு விடுதலையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்ன நிலைமையில் நம்ம இருந்தாலும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பழகி கொள்ளுங்க. ஒருவேளை நமக்கு இல்லாமல் சில நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், நெருக்கம் வரலாம். ஆண்டவரே இந்த நெருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். யோபுடைய வாழ்க்கையில் அவன் அதை தான் செய்தான். அவன் எல்லாருடைய வாழ்க்கையில் அவரை விட்டு மாறிவிட்டது, எல்லாவற்றையும் இழந்து போனார். ஆனால் அவர் சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நேரத்தினுடைய ஊழிய பாதையில் பாருங்க, 12 வருஷம் 13 வருஷம் இருக்கக்கூடிய விசுவாசிகள் ஒரு காரணமும் இருக்காது. சில நேரத்தில் அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி எடுத்து சபை விட்டு போயிடுவாங்க. அந்த நேரம் ரொம்ப துக்கமாக இருக்கும். நீ கூட அண்ணன்ட்ட சில காரியத்தை பேசி அப்படி ஷேர் பண்ணேன். அன்றைய 13 வருஷம் இந்த குடும்பத்துக்காக உழைத்த உழைப்புகள், ஜபித்த ஜபங்கள். சில நேரத்தில் பாருங்கள், நைட்டு ஃபோன் பண்ணுவாங்க, பாஸ்டர் என் புள்ள முடியாமல் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி. சில நேரத்தில் தூக்கத்தை கூட தியாகம் பண்ணிட்டு அங்கே போய் ஜோம் பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்து, சில நேரத்தில் இழிவான ஒரு காரியமும் இருக்காது. அவங்க குற்றப்படுத்தி விட்டு போகும்போது அப்படியே இருதயம் அழுது கொண்டே இருக்கும். ஆண்டவரே இவ்வளோ பிரயாசப்பட்டும் வீணாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அடுத்த நிமிஷம் சொல்லுவார், இதுக்காக நீ ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நபர் வெளியே போவாங்க, திடீர்னு பார்த்தா புதுசாக ஒரு குடும்பம் உள்ளவர். இப்படி தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆமென். தேவனை துதிங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனை உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, என்ன போராட்டம் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, அதை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜோம் பண்ணுங்க. அழ வேண்டிய நேரத்தில் அண்ணால போல தேவ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றுங்க. துதிக்க வேண்டிய நேரத்தில் கெம்பீரத்தோடு ஆண்டவரை துதிங்க. அந்த துதி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு விடுதலையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஆமென் 42ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்துல கலக்கங்கள் மாற வேண்டுமானால் மூன்றாவது தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு தேவை. 42:5வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அந்த இடத்துல தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், தேவனை நோக்கி என்ன செய்? காத்திரு, பொறுமையாய் காத்திரு. தேவனுடைய அற்புதம் வாழ்க்கையில வெளிப்படுகிற வரைக்கும் நீ தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்குது. சில நேரத்தில் அந்த காத்திருக்குதல் என்பது அது சில நேரத்தில் நம்மளை வாழ்க்கை சோர்வுக்குள்ளாக்கும். எவ்வளவு காலங்கள் காத்திருப்பது, எவ்வளோ நாட்கள் காத்திருப்பது, இப்படி எல்லாம் சில கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்ற, தேவனை நோக்கி அமர்ந்து காத்திரு. தேவ சமூகத்தில் பொறுமையாய் அமர்ந்து, ஆண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன், நீ என்னை வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுங்க. இன்னைக்கு மனுஷன் எல்லாம் என்னை பரிகாசிப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் உங்கள் ரட்சிப்பை வெளிப்படுத்துங்க, உங்கள் கிரியைகளை வெளிப்படுத்துங்க. உங்கள் சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், உங்கள் சமூகத்தில் நான் பொறுமையாக இருக்கிற ஆண்டவரே. அந்த பொறுமையோடு காத்திருக்கிறதான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு மனிதன் 38 வருஷமாய் காத்திருந்தான். என் வாழ்க்கையில் எப்பொழுதும் மாறுதல் வரும். ஆமென். என்னுடைய வியாதி சிறையிருப்பை தேவன் எப்பொழுதும் மாற்றுவார். நான் எப்பொழுது அடுத்தவங்களை போல இந்த பூமியில் நான் நடந்து திரிவேன். ஆமென். எப்போ என்னை குளத்தில் யாராவது தூக்கி கொண்டு போட மாட்டாங்களா? அந்த குளத்தை தேவ தூதன் கலக்கும் பொழுது நான் போய் அதில் மூழ்குவதற்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா? 38 வருஷம் அவன் காத்திருந்தான். ஆனால் தூதன் அவனிடத்தில் வரலை. அந்த காத்திருந்ததுடைய பலன் ஆண்டவராக இயேசுவே அவனை தேடி வரும்படி
ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் பொறுமையாய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது நன்மை தேடி நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வருஷத்தில் அநேக நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கு தேவன் தம்முடைய இரக்கத்தை ஆண்டவர் வெளிப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்கும் பொழுது அந்த காத்திருக்கிற அனுபவம் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தாது. சில நேரத்தில் இப்படி வாழ்க்கையில் பல நேரங்கள் ஆண்டவர் அப்படியே மௌனமாக இருப்பார். சில நேரத்தில் எவ்வளோதான் ஜோம் பண்ணாலும் சில நேரத்தில் தேவ அந்த சத்தத்தை கேட்க முடியாது, தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. சில நேரத்தில் ஊழிய பாதை வனாந்திரம் போல காணப்படும். அந்த நேரத்தில் ஜெபிப்பதற்கு ஒரு விசுவாசி வரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சா அன்றைக்கி யாருமே வரமாட்டாங்க. தனித்து தான் சில நேரத்தில் போராடி கொண்டே இருப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் காத்திருந்த எங்களை தேவன் இம்மட்டும் வெட்கப்படுத்தாமல் ஆண்டவர் கிருபையாய் நடத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் பொறுமையாய் காத்திருப்போம். இந்த வருஷத்தில் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கும், எதிர்பார்க்கிற மாறுதல்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். ஆனால் தேவ சமூகத்தில் பொறுமையாய் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணினாலும் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல காணப்படும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயத்தில் உள்ள கலக்கங்கள் மாற வேண்டுமானால் முதலாவது நம்முடைய விசுவாசம் யார் மேல் இருக்கணும்? ஆண்டவர் மேலே. ரெண்டாவது, ஆண்டவர் அதிகமாய் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் துதிக்கணும். ஆமீன். கர்த்தர் கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கும் இப்பொழுது நம்ம நெருக்கத்தில் இருந்தாலும் கூட அதையும் நினைத்து நம்ம கர்த்தரை துதிக்கணும். இன்னும் என் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற அந்த மகத்தான காரியங்களை நினைத்தும் கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். மூன்றாவதாக, தேவ சமூகத்தில் பொறுமையோடு காத்திருப்போம். இன்னைக்கு ஒருவேளை மனுஷர்கள் உங்கள் முதுகு மேலே ஏறிக்கொண்டு போய் கொண்டு இருக்கலாம், வாயில் வந்தது போல பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் இது ஒரு பொறுமையின் காலம், காத்திருக்க வேண்டிய ஒரு காலம். நீங்கள் மௌனமாய் காத்திருந்து நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் பெரிய மாறுதலை இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி அருமையான நன்னிடத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களை நம்ம வாசித்தது போல இந்த உலகத்தில் இருக்கிறன்னா எப்பொழுதும் அந்த பரலோகத்தையே நம்ம நினைக்கிறவங்களா நம்ம மாறணும். இன்னைக்கு அந்த பரலோக சிந்தை இல்லாததுனால தான் இன்னைக்கு பூமியில் உள்ள பாடுகள் எல்லாம் நமக்கு பெருசாக சத்துரு காமிச்சிட்டு இருக்கிறான், பிரச்சனைகள் எல்லாம் சத்துரு பெருசாக காமிக்கிறான், வியாதியை பெருசாக காமிக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நித்தியத்தை, அந்த நித்திய ஜீவனுக்குரிய அந்த வாக்கு தத்தங்களை நாம் நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமானால் இந்த உலகத்திலுள்ள போராட்டம், இந்த உலகத்திலுள்ள பிரச்சனை எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை என்ன செய்யாது? ஒருபோதும் பிரிக்காது. ஹல்லேலூயா. எனக்கு ஏன் விசுவாசிகள் ஆண்டோடைய அன்பை விட்டு ஏன் தூரமாய் விலகி போறாங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வை எல்லாமே இந்த உலகத்தை சுற்றி தான் இருக்கிறது. நித்தியத்தை குறித்துள்ள எண்ணம் அவருடைய வாழ்க்கையில் இல்லை, நித்தியத்தை குறித்த பார்வை அவர்களுக்கு இல்லை. ஆனால் யார் யார் முதலாவது தேவ ராஜ்யத்தை, நீதியை தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் பெருசாக அவங்களுக்கு இருக்காது. இந்த உலகம் போராட்டமெல்லாம் அவங்கள பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நான் பரலோகத்துக்குரியவன், நான் நித்தியத்துக்குரியவன். ஆண்டவர் எனக்கு அநேக நன்மைகளை அவர் நித்தியத்திலும் அவர் செய்ய போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு வாழுகிறவர்கள் ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய மாட்டார்கள்? விலகி போக மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அந்த பரலோகத்தையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் என்பது இல்லை. இந்த உலகத்தை விட்டு நம்ம போகும் பொழுது நம்முடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி, பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. நம்முடைய வியாதி, நம்முடைய போராட்டம் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். ஆனால் அந்த உலகத்தை, அந்த பரலோகத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பொழுதுமே ஃபோக்கஸ் பண்ணி நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோக பிரஜை, ஆண்டவர் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அந்த நித்திய ராஜ்யத்திற்காக தான் என்னை அழைத்திருக்கிறார், அதற்காக தான் தேவன் இந்த சபையில் என்னை கொண்டு வந்து நிலைநாட்டி இருக்கிறார். இந்த எண்ணத்தோடு வாழுகிறவர்கள்
ஒருபோதும் இந்த பிரச்சனைகளை கண்டு என்ன செய்ய மாட்டாங்க, பயப்படவும் மாட்டாங்க, சோர்ந்து போக மாட்டாங்க. சில நேரத்தில் கலக்கங்கள் வந்தாலும் கூட அடுத்த நிமிஷம் நம்ம பாடினது போல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன்னை கரை சேர்ப்பேன். ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்மளை தைரியப்படுத்தி அவர் நம்மளை வழி நடத்துகிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் தாண்ட முடியாத சில போராட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் சில நேரத்தில் நாங்கள் எப்பொழுதும் அந்த ஆண்டவரையே நினைத்து அவருடைய அன்பை ருசிப்பது உண்டு. ஆமென். ஆண்டவரே, எவ்வளோ பெரிய போராட்டங்களெல்லாம் தாண்டி வர பண்ணினீர். ஆமென். ஆனாலும் இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்குனால லேசான காரியம், இதையும் நீர் தாண்டி போக பண்ணுவீர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே பலப்பட வேண்டும். யோசித்து பாருங்க. நம்ம செத்து இருக்கிறோன்னா என்றைக்குமே நம்ம என்ன செய்திருக்கிறோம்? எத்தனை மரண கன்னிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும், எத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கும், எத்தனை வியாதி வியாதி பிரச்சனை போராட்டங்கள், எத்தனையோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை அழிப்பதற்கு ஏதுவாக எவ்வளோ வந்தது. ஆனால் தேவன் உங்களை குறித்த ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறதுனால தான் இன்னும் இந்த பூமியில் நீங்கள் பிழைத்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பரலோக நோக்கத்தை நாம் மறந்து விடாமல், ஆண்டவரே நான் செத்து போயிருக்கணும்னா என்னைக்கோ நீர் என்னை கைவிட்டிருப்பீர் ஆண்டவரே, ஆனால் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நீர் வாழ வைத்திருப்பதனுடைய முகாந்திரம் இந்த உலகத்தோடு என்னுடைய வாழ்க்கை முடிவடைவதற்கல்ல, தொடர்ந்து நித்தியத்திலும் என்னுடைய வாழ்க்கை தொடருவதற்காக நீர் என்னை முன்குறித்திருக்கிறீர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஒருபோதும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை என்ன செய்ய மாட்டோம், நம்ம விலைக்கு தூரமாய் போக மாட்டோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 12 முதல் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இத்தனை திரளான சாட்சிகள், வேதத்தில் எவ்வளவோ திரளான சாட்சிகளை தேவன் வைத்திருக்கிறார். யோபு கடந்து வந்த பாதை, யோசேப்பு கடந்து வந்த பாதை, தாவீது கடந்து வந்த பாதை, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிற நம்முடைய இயேசு கடந்து போன பாதை, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு நிந்தைகள். சிலுவை பாரத்தை, சிலுவையை தாமேல சுமந்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டாரே. தன்னுடைய வேர்வை இரத்தத்தின் பெருதுளிகளாக அந்த பாருங்க கெத்செமனே தோட்டத்திலே விழும்படி எவ்வளோ பாடுகள். அவைகளெல்லாம் நம்ம முன்னிறுத்தி ஆண்டவரே என்று சொல்லி பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, நெருங்கி இருக்கிற பாவத்தை, பாரம் நம்மளை வருதா, பாவம் நம்மளை தொடும்படி கிரியை செய்தா, எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரோ, ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் துவக்கி இருக்கிறாரே, முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோ. இன்னைக்கு ஏன் மக்கள் சபை விட்டு சபை மாறுறாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்களுடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேல அல்ல, இயேசு மேல அல்ல. எல்லாமே இந்த உலகத்தை சுற்றி, அங்கே போனால் நமக்கு அது கொடுக்க மாட்டாங்களா, இன்னைக்கு போகிறதெல்லாம் பாருங்க இந்த உலகத்தினுடைய காரியங்களை முன்வைத்து தான் இன்னைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஆண்டவர் மேலே, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நம்ம ஓடுகிறவர்களாய் மாற வேண்டுமானால் நம்ம எப்பொழுதும் அவரையே நினைத்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உலகத்தில் நம்ம பாடு வருதா, எனக்காகவே நீங்கள் பாடுபட்டிருக்கீங்களா ஆண்டவரே? நம்முடைய வாழ்க்கையில் வேதனை வருதா, நமக்காக அவர் எவ்வளோ வேதனைகள் அடைந்திருக்கிறார். நம்ம எப்பொழுதும் அவரையே நம்ம சிந்தையில் வைத்து நம்ம ஓடிக்கொண்டே இருப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பலப்பட ஸ்திரப்பட அந்த தேவன் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 1 பேதுருவினுடைய வார்த்தை சொல்லுது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஆண்டவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நமக்கு பாடெல்லாம் கொஞ்ச காலம்தான், வேதனைகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஏன் நமக்கு ஆண்டவர் பாடை அனுமதிக்கிறார், ஏன் வேதனை அனுமதிக்கிறார் அப்படின்னா நம்மளை சீர்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக, பலப்படுத்துவதற்காக. சில நேரத்தில் நமக்கு பாடு உபத்திரம் வேதனை வருது அப்படின்னா நம்முடைய நிலைமை நம்ம உணர்த்துவதற்காக, சில நேரத்தில் நம்மளை உருவாக்குவதற்காக, சில நேரத்தில் நம்மளை உயர்த்தி ஆண்டு நம்மளை மேன்மைப்படுத்துவதற்காக சில பாடுகளின் வழியாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். அதை கண்டு நம்ம சோர்ந்து போகாமல்
அந்த நித்தியத்தை குறித்த ஒரு நினைவோடு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இந்த உலகத்துள்ள பிரச்சனை, இந்த உலகத்துள்ள போராட்டம், இதெல்லாம் ஒருபோதும் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒருபோதும் டிஸ்டர்ப் பண்ணாது. தேவனுக்குள்ளே நம்ம தொடர்ந்து பலப்படும்படி பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வார். மார்க் 6:33 நம்ம பார்க்கிறோம், முதலாவது தேவர் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுவோம், அவருடைய நீதியை தேடுவோம். ஆமென். அவருடைய வசனங்களை நம்ம கை கொள்ளுவோம், அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களாய் நம்ம பிரகாசிப்போம். ஆண்டவர் இந்த ஆண்டு மகிமையாய் கர்த்தர் நம்மளை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்போமே, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளவோ பாரம் இருக்குது ராஜா, எவ்வளவோ வேதனையோடு தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, நீங்கள் எங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையில் நாங்கள் பலன் கொள்ள எங்களுக்கு கிருபை தார். அந்த வார்த்தையில் நாங்கள் தைரியப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நிந்தனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், அவமானங்களை சத்துரு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் கூட, ஆமென், நமக்குள் விசுவாசத்தை துவக்கினவர் அவரே அதை முடிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை நாமே அதை எடுத்து போடுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வேதம் யூதாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் மேலே நம்மளை உறுதிப்படுத்தி கொண்டு ஆவிலே நிறைந்து நம்ம ஜெபிப்போமானால் அந்த ஜெபம், அந்த துதி, தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை கர்த்தர் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கிற நிலைமைக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனியும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிற மேன்மையான காரியங்களை எண்ணி நாம் ஒவ்வொரு நாளும் அவரை துதித்து துதித்து துதித்து, ஓ ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்தை நாம் நித்தம் தேடுவோம் என்று சொன்னால் அவர் ஒருபோது நம்மளை வெட்கப்படுத்த மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனை எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய பெரிதான ரட்சிப்பை அவருடைய வாழ்க்கையில தேவன் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. தகப்பனே, தொடர்ந்து உங்க கரத்தில் உடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா பாரங்கள், வேதனைகளை எல்லாம் உடைய பிள்ளைகளை விட்டு தேவன் நீக்கி போடுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, அந்த வார்த்தை 100% பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. ஒரு விஷயம் கூட அருமையான நம்முடைய ஊழியக்கார மகனை கர்த்தர் பலப்படுத்துங்க, சகோதரியை பலப்படுத்துங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க. இந்த சபை மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட பரலோக தேவன் உதவி செய்யுங்க. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான பொறுமையான ஒரு செய்தி. அல்லேலூயா. ஆமாம், அதாவது உங்களுக்கு சில காரியத்தை ஞாபகப்படுத்தும்படியாக அந்த செய்தி இருந்தது. அல்லேலூயா. என்ன ஞாபகப்படுத்துகிறார்? தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது பரலோகத்தில் இருந்தாலும் சரி, பூலோகத்தில் இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நமக்கு தேவையானதை தேவன் பரலோகத்திலும் பூலோகத்திலும் செய்திருக்கிறாராம். ஆயத்தம் பண்ணி, தயார் பண்ணி, ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை எப்படி பெற்றுக்கொள்வது? சிலர் கேட்பீங்க, நம்ம பூலோகத்தில் தாங்க வாழ்கிறோம், பரலோகத்தில் உள்ளது இப்போ போய் எங்கெங்க நம்ம போய் பார்க்க? வீடு இருக்குங்காரு, இடம் இருக்குங்காரு, அந்த ஸ்தலம் கட்டி வச்சுருக்கேன், இந்த ஸ்தலம் கட்டி வச்சுருக்கேங்காரு, அதெல்லாம் போய் பார்த்தாலாம் தெரியும். இந்த பூமியில் வாழும்பொழுது நமக்கு என்ன ஆயத்தமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். அல்லேலூயா. ஆனாலும் பூமியில் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் நானும் பெற வேண்டுமானால் நம்ம முதல்ல எங்கே பார்க்கணுமா? பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கணும். அதான் ஒரு 4-5 பாயிண்ட் சொன்னார். முதல்ல, உங்களுக்கு பூமியில் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவனிடத்தில் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? விசுவாசமாயிருங்க. தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தால தேவன் என்ன செய்யணும்?
துதிச்சுக்கிட்டே இருக்கணும், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தேவன் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அடுத்த என்ன செய்யணும்? பொறுமையாக காத்திருக்கணும். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறாரு. அடுத்த என்ன சொன்னாரா? 3 தான். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், துதிக்கணும், அவருக்காக அவர் செய்வார்னுங்கிற ஒரு நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படி பொறுமையாக பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி காத்திருந்தா இந்த பூமியில் நமக்கு தேவையானவைகள், ஆயத்தமானவைகள் கட்டாயம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா யாருக்காவது ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்க, எதையாகிலும் அதை அப்படியே பிடுங்கிறதுக்கே ஆசை வந்துடும். காசு இல்லைன்னா வேற எவனா காசு வச்சுருப்பான், அதவே பிடுங்கலான்னு என்ன வரும். சாப்பாடு இல்லைன்னா இன்னொருத்தன் சாப்பாடு பண்ணி வச்சுருப்பான், அந்த சாப்பாடை பிடிங்கி சாப்பிடுன்னு என்ன வரும். இப்படி நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் நமக்கு கிடைக்கலன்னா அடுத்தவங்க மேலே அந்த மாதிரி பிடுங்குவதற்கு, திருடுவதற்கு, பலவந்தம் பண்ணுவதற்கு பாருங்கள், இப்படி பல காரியங்களும் வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு எல்லாமே எப்படி வச்சுருக்கிறேன்? ஆயத்தமாக வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நீங்கள் கண்ணால் கண்டு அதை அனுபவித்திருக்கிறீர்களா? அப்படி நீங்கள் ஒரு முறையாகிலும் அனுபவித்திருந்தால் தொடர்ந்து இந்த ஆண்டவர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாருங்கிற விசுவாசமும், அவரை துதிக்கிற துதியும், நம்பிக்கையோடு கர்த்தர் எனக்காக அதை தருவார்ங்கிற அந்த காரியமும் உங்கள் இதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அவர் இந்த ஆயத்தம் அப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்லும் பொழுது என் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஒரு விஷயத்தை சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்கலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய இளைய மகனுக்காக ஒரு மருத்துவ பரிசோதனைக்காக ஒரு மருத்துவமனைக்கு நாங்கள் போக வேண்டியிருந்தது. இந்த ஊர்லேருந்து வெளியூர் போகணும். ஒரு 6 மாதங்கள் 7 மாதங்கள் அங்கே தங்கியிருக்கணும். நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே அதிகமாக பழக்கம் இல்லை, வேறு ஊரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி பழக்கம் இல்லை, அங்கே உள்ள ஆட்கள்கிட்ட நமக்கு பழக்கம் கிடையாது. அப்போ அந்த மருத்துவமனைக்கு போகணும். அப்படி இந்த மருத்துவமனைக்கு போகும் பொழுது என்ன செய்வது? டெய்லிங்கிறது போக முடியுமா? போக முடியாது. ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கும், போக முடியாது. அப்போ நாங்கள் சரி அந்த ஊரில் போய் ஏதாவது வீடு கிடைக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊருக்கு போகிறோம். அந்த மருத்துவமனை இருக்கிற அந்த ஊருக்கு நாங்கள் போகிறோம். ஊருக்கு போனால் நிறைய வீடுகளை பார்க்குறோம். ஒரு வீடு எங்களை என்ன செய்யலை, பிடிக்கலை. அந்த மக்களுடைய கூட்டம், அந்த வீடு முடுக்கும் கிடுக்கும் பானையும் சட்டியும் ஒரு மாதிரியாக இருக்குது. அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் விஸ்தாரமாக இருந்து பழகிட்டோம், நமக்கு நீட்டாக இருக்கணும். ஆனால் பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே 2 வீடு இருக்குது, இன்னொரு வீடு இருக்குது, இப்படி அது பிடிக்கவே இல்லை. ஆனால் இங்கே தான் இருக்கணுமோ அப்படின்னு கூட நான் யோசித்தேன். அவன் என் மனைவி தான் சொன்னால், வேண்டாம் நம்ம ஊருக்கு போவோம், இப்போ பிறகு நிதானமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஊருக்கு வந்தோம். ஊருக்கு வந்துட்டு இருக்கும்போது சனிக்கிழமை பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்துருக்குறோம். பண்ணிட்டு நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தமாக இருக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க ஆபிரகாமுடைய வீட்டு விசாரணைக்காரன் போகும் பொழுது அங்கே நடந்த சம்பவத்தில் இந்த வசனம் இருக்குது. அல்லேலூயா. பொண்ணு பார்க்கணுன்னா போய் எங்கேயும் கட்டி வச்சு அவுத்துட்டு வர முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணிட்டு போகிறான், ஆண்டோட ஒப்பை கொடுத்துட்டு போகிறான். அப்போ அவனுக்கு பொண்ணு கிடைக்கி எல்லாம் கிடைக்கி. அப்போ இந்த வசனத்தை அங்கே நம்ம அதை வாசிக்கிறோம். உமக்கு பொண்ணு தேடி வந்தவருக்கு வீடும் ஆயத்தம், வந்திருக்கிறதுல ஒட்டகம், அந்த ஒட்டகங்களுக்கு இருப்பிடமும் உணவும் ஆயத்தம், எங்கள் வீட்டில் தங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தை வைத்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். அது பரலோகத்தில் மாத்திரமல்ல பூலோகத்திலும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறவர்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற போது எனக்கு ஃபோன் வந்துட்டு இருக்கு. அப்போ நான் அதை எடுக்கலை. முடிஞ்ச உடனே நான் அந்த ஃபோனை எடுத்து ஆன் பண்ணி நான் பேசினேன். நாங்கள் அந்த ஊரில் போகிறோம்ல, அங்களுக்கு சில வீடுகளை காணிச்சு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், எதுக்கு சார் நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, அது விசேஷம் உண்டா, வேறு வீடு எதுவும் கிடச்சிருக்கானுன்னே, ஒரு வீடு உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அது பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்கள் ஒன்றும் கொண்டு வராண்டாம் அப்படின்னாங்க. நான் தேவனுடைய பலிபீடத்தில் நின்று பேசுகிறேன். உங்களுக்கு வீடு ஆயத்தம், நீங்கள் ஒரு பொருளும் கொண்டு வராண்டாம். ஒரு பொருளும் கொண்டு வராண்டாம். அது எப்படி? சாப்பாட்டுக்கு ஸ்டவ் கொண்டு போகணும், தட்டு கொண்டு போகணும், படுக்க தலைவாணி கொண்டு போகணும், கட்டில் கொண்டு போகணும், போர்வை கொண்டு போகணும், அரிசி கொண்டு போகணும், பருப்பு கொண்டு போகணும், எல்லாத்தையுமே இங்கே அடித்து கொண்டு போகணுமே. நீங்கள் ஒன்றுமே கொண்டு வராண்டா, எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குது அப்படின்னு அவங்க ஃபோன் பண்ணுறாரு. இப்போ எனக்கு அது எப்படிங்க நம்ப முடியும்? நீங்கள் நம்புறீங்களா?
உங்களால் நம்ப முடியுதா? நீங்கள் ஒன்றுமே கொண்டு வராண்டா, உங்களுக்கு எல்லாமே இங்கே ஆயத்தம் இருக்குன்னா எப்படி நம்ப முடியும்? நம்பவே முடியாது, என்னால் நம்ப முடியல. ஆனால் இந்த வசனம் உமக்கு வீடும் ஒட்டங்களுக்கு இருப்பிடம் ஆயத்தம்னு சொன்னது எனக்குள்ள, உனக்கு வீடு ஆயத்தம், உனக்கு வீடு ஆயத்தம், உனக்கு வீடு ஆயத்தம்னு தேவன் என்னுள்ள பேசிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். முடிச்சுட்டு ஆராதனை முடிச்சுட்டு நாங்கள் காரில் போகிறோம், அந்த ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போகும்போது அவர் எங்களுக்கு ஒரு வீட்டை கொண்டு காட்டினார். அல்லேலூயா. வீட்டை கொண்டு காட்டினா நீங்கள் நம்புவீங்களோ நம்பலையோ, நாங்கள் ஒன்றுமே இங்கேருந்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. கேஸ் அடுப்பு கொண்டு போக வேண்டாம், சோறு பொங்க பானை கொண்டு போக வேண்டாம், கட்டில் கொண்டு போக வேண்டாம், பாய் கொண்டு போக வேண்டாம், தலைவாணி கொண்டு போக வேண்டாம், ஒன்றுமே கொண்டு போக வேண்டாம். பாத்திரங்கள் கொண்டு போக வேண்டாம். இன்னும் பாருங்க, டிவி கொண்டு போக வேண்டாம். எல்லாமே இங்கே இருக்குங்க, எல்லாமே இங்கே இருக்கு. அந்த ஊரில் போய் ஜாமானை தான் வாங்கணும். அல்லேலூயா. 6-7 மாதம் நாங்கள் அங்கே இருந்தோம். அல்லேலூயா. இந்த மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்காக அந்த இளைய பையனுக்காக நாங்கள் இருந்தோம். அது இன்னொரு விஷயம் தெரியுமா, நாங்கள் முடிச்சுட்டு வரும்பொழுது அவங்ககிட்ட நாங்கள் காசுக்கு, உங்களுக்கு 6-7 மாதம் இருந்திருக்கிறோமே, உங்களுக்கு காசு தரணுமே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு காசு எங்களுக்கு நீங்கள் தராண்டாம், ஒரு காசு நீங்கள் தராண்டாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் எதாவது வாங்கிடணும்னு சொல்லி நான் வலுக்கட்டாயப்படுத்தும் போது இந்த வீட்டினோட உரிமையாளர் வீட்டை விட்டு வெளியே போங்க முதல்ல அப்படின்ட்டாங்க. அந்த அன்பு கோவம் வச்சு, நீ வீட்டை விட்டு வெளியே போங்க முதல்ல அவ்வளோ அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு காசு கொடுக்கலங்க, ஒரு காசு கொடுக்கல. யோசித்து பாருங்க, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தால் முழுமையாக எல்லாவற்றையும் எப்படியும் ஆயத்தம் பண்ணி வைப்பார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆயத்தம் இல்லாதது போல இருந்தாலும் ஒன்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நமக்காக அதை ஆயத்தப்படுத்த முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை, தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு குழந்தை இல்லை, தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சுகவீனமாக சுகமில்லாமல் ஒருவன் கிடந்தான், அவன் சுகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தான், ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். இப்படி எல்லாமே தேவன் ஆயத்தப்படுத்தி, உணவு உடை எல்லாமே வேதத்தில் அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்காவிட்டாலும் தேவையை அது வரும் பொழுது கண்டிப்பாக ஆயத்தப்படுத்தி தருவார். அல்லேலூயா. ஏன் அவர் சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்காக காத்திருக்கணும். என் தேவன் எனக்கு கட்டாயம் செய்வார். காத்திருக்கணும், முறுமுறுக்கக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லலாம். இப்படி எனக்கு மட்டும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறவர் அல்ல, அவரை விசுவாசிக்கிற, துதிக்கிற, பொறுமையோடு கர்த்தர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிற உங்களுக்கும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி தருவார். அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை பெரும்படி அப்படி எளிமை நின்று நம்ம அப்படி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கவும், உம்மை நாங்கள் துதிக்கவும், நீர் எங்களுக்கு தருவீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி வாய் திறந்த அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வாயை திறந்து அப்படி கர்த்தாவே, எனக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை என் கண் காணவில்லை, என் காது கேட்கவில்லை, ஆனால் அது ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவரே, அது ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் அப்பா. ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே, உணர்கிறேன், உணர்கிறேன் அப்பா. ஒருவேளை இன்னைக்கு அந்த நம்பிக்கை இழந்தவளாக நாங்கள் நிற்கலாம். காலங்கள் முடிந்து விட்டது, இனி நம்பிக்கை இல்லை, இனி நான் எழுந்திருப்பதில்லை, இனி இவளுக்கு இது கிடைப்பதில்லை என்று அநேகர் சொல்லுகிறார்கள். தாவீது சொன்னான், யார் என்ன சொன்னாலும் நீர் என்னை எழுந்திருக்க பண்ண முடியும் ஆண்டவரே. மரித்தவனை 4 நாட்கள் கழித்து எழுப்ப பண்ண முடியுமானால்
உயிரோடு இருக்கிற எங்களை நீர் கட்டாயம் எழும்ப பண்ண முடியும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை இழந்தவளாக நான் இன்று நின்னாலும் எல்லாமே முடிந்து விட்டது என்று நான் என் மனசுக்குள்ள அநேக நிறைய யோசிக்கிறேன். லாசருடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று தான் அவருடைய சகோதரிகள் சொன்னார்கள். ஆனால் அந்த கல்லை புரட்டி, அந்த அவமானம் என்கிற கல்லை புரட்டி, மரணம் என்கிற கல்லை புரட்டி, நஷ்டம் என்கிற அந்த கல்லை புரட்டி, கஷ்டம் என்கிற கல்லை புரட்டி, சாபம் என்கிற கல்லை புரட்டி மறுபடியும் அந்த லாசரை எழும்பி வர பண்ணின எங்கள் தேவன் எங்களை எழும்பி வர பண்ணுவீர் ஆண்டவரே. எங்களை எழும்பி வர பண்ணுவீர் ஆண்டவரே. எங்களை எழுந்திருக்க செய்வீர் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், ஒருவேளை நம்பிக்கை இழந்து முடிந்து விட்டது என்கிற அவிசுவாசத்தோடு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ கலங்காதே மகனே, மகளே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே. நான் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். உன் கண் அதை காணவில்லை, உன் காது அதை கேட்கவில்லை. நீ விசுவாசி, நீ நம்பிக்கையோடு என்னை துதி, நம்பிக்கையோடு எனக்கு காத்திரு. நிச்சயமாக உனக்காக நான் ஆயத்தம் பண்ணினவைகளை நீ பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து இணைந்து அப்படி நம்ம அர்ப்பணித்து நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா. நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவேன், என்னை மறுபடியும் உயிர் தெழும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. இன்னும் துதிங்க பார்க்கலாம், போற்றுங்க பார்க்கலாம். இன்னும் போற்றுவே, இன்னும் இன்னொரு முறை அரங்களை தட்டி, இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பே. எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை அந்த தேவன் நல்லவர், ஆராதிப்பேன். வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவே, என் கூட சேர்ந்து சொல்லுங்க, இன்னும் நல்லவர், உம்மை ஆராதிப்பேன்.
பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.